அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை. நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அஃப்ரா குட்டி எழுந்திரிச்சு இந்த ட்ராலெல்லாம் இருக்கும்ல, அந்த திங்ஸ் எல்லாம் எடுத்து கீழே போட்டுட்டு அந்த ஹேர் பேண்ட் எடுத்து தலையில் போட்டுட்டு நின்றுட்டு இருந்தாங்க. எப்பயுமே பாப்பா வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சிருவாங்க. நம்ம ஸ்கூல் லீவுன்றனால டைம் ஃபஸ்ட்டு படுக்கிறதும் லேட்டாக இருக்கிறனால கொஞ்சம் லேட்டாக எந்திரிக்கிறது. அதுக்குள்ளே சின்ன மேடம் எந்திரிச்சு எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு நம்மளே எழுப்பி விட்டுட்டு நம்ம எந்திரிச்சா தான் பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஹாப்பியாக இருக்கும். இப்போ வந்துட்டு நானும் அஃப்ரீன் அத்தாவும் எந்திரிச்சிட்டோம். அஃப்ரீன் அம்மா வந்துட்டு கீழே இருக்காங்க. அவங்க அத்தாட்ட சொல்லிகிட்டு இருந்தா, அத்தா பூ வச்சுருக்கேன்தான்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருந்தா. இந்த மாதிரி தான் அஃப்ரா குட்டி வந்துட்டு காலையில் மோஸ்ட்லி இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருப்பா. ஏதாவது ஒன்று எடுத்து கழிச்சு போட்டுட்டு அப்புறமா நம்மளை எழுப்பி விட்டுருவா. இவளை வந்துட்டு அழகாக ரெடி பண்ணிவிட்டு நானும் வந்துட்டு சாப்பாடெல்லாம் ஊட்டி முடிச்சுட்டு பாப்பாவுக்கு நமாஸ் படிச்சிடலான்னு சொல்லிட்டு நமாஸ் படிச்சுட்டு இருந்தேன். ஒரு சிஸ்டர் வந்துட்டு நீங்கள் நமாஸ் படிக்க வந்துட்டு பள்ளிக்கெல்லாம் போக மாட்டிங்களா சிஸ்டர்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. கேர்ள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிஸ்டர் பள்ளிக்கெல்லாம் போக மாட்டோம், 5 வேளை தொழுகுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா தராவியா தொழுகை வந்துட்டு தனியாக பெண்களுக்குன்னு வைக்கிறாங்களா, அதுக்கு போவோம். அப்புறம் தஹஜ்ஜுத் தொழுகையும் பெண்களுக்குன்னு தனியாக வைக்கிறாங்க, அதுக்கு போவோம். சிஸ்டர் வந்துட்டு டைமிங் எல்லாம் கேட்டிருந்தாங்க. ஃபஜர் வந்துட்டு காலையில் சிஸ்டர் ஒரு 5:30 கிட்ட தொழுகுவோம். லொகர் வந்துட்டு 12:30க்கெல்லாம் வாங்க சொல்லிடுவாங்க. நான் தொழுகும்போது ஒரு 1:30 மணி ஆயிரும். அதே மாதிரி அசர் வந்துட்டு ஒரு 4:30 அந்த மாதிரி நான் தொழுது முடிச்சிடுவேன். மக்ரிப் வந்துட்டு நம்ம நோன்பு திறந்து முடிச்சதுக்கப்புறமா தொழுதுற வேண்டியதா, ஒரு 6:30 கிட்ட தொழுது முடிச்சிட வேண்டியது தான். இஷா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8:30க்கெலாம் நான் தொழுகை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். தராவிய தொழுகைக்கு வந்துட்டு 9 மணிக்கு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நான் அஃப்ரா குட்டி இருக்கிறதுனால போகிறதில்ல, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன்ல, அதனால் நான் இஷா வீட்லேயே தொழுதுக்கிடுவேன். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சாச்சு. அப்படியே பெட் கவர் எல்லாம் போட்டு முடிச்சிட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சர்பத் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு எப்பயும் போல் அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. நோன்பு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு வாரத்தில் முடிய போகுது. ஒரு மாதிரி தான் இருக்கும்ல, நோன்பு ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு மாதிரி ஆர்வமாக இருக்கும், நோன்பு முடியும் போது கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் இது வரைக்கும் நோன்பு நல்லபடியாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் இருக்கும்ல, அந்த சர்பத் தான் கலந்துக்கிட்டு இருந்தேன். அந்த சிஸ்டர் கொடுத்த அந்த ஒயிட் கலர் சர்பத் வந்துட்டு அவ்வளோவா ஃப்ளேவர் இல்லாத மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஆனால் நிறையா கடையில் அதுதான் வச்சுருக்காங்க. ஆனால் அதில் ஒரு மாதிரி வாசனை வரும்ல சர்பத்தில், அந்த வாசனை கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இந்த எல்லோ கலரு ரெட் கலர்லலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி என்னோடய ஃபீலிங்கு. மற்றபடி மற்ற எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அந்த சிஸ்டர் கொடுத்து விட்டு இருந்தது. அப்புறமா பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் சப்ஜா சீட் வந்துட்டு நிறைய போட்டிருந்தேன். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் அடிக்குதா, நோன்பு திறந்ததுக்கப்புறமா ஜூஸ் தான் குடிக்கலாம் போல் இருக்குது. அதனால் எல்லாத்தையும் தூக்கி ஃப்ரீசரில் வச்சாச்சு. ஏன்னா நான் போகிறதே கொஞ்சம் லேட்டாக தான் போடுவேன், கொஞ்சம் ஜில்லுன்னு குடிக்கலான்னு சொல்லிட்டு. அம்மாவுக்கு வந்துட்டு எப்பயும் போல் லெமன் ஊற்றாமல் தனியாக போட்டு வச்சுட்டேன். எனக்கும் அஃப்ரீனுக்கு வந்துட்டு இன்றைக்கி நோன்பு வச்சுருந்தாளா, அதனால் அவளுக்கு வந்துட்டு ரோஸ் மில்க் கலந்துட்டு இருந்தேன். அவளோட ஃபேவரட் பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க் தான், அதனால் அவளுக்கு தனியாக கலந்து வச்சாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் என்ன பண்ண போகிறேன்னா கொண்டைக்கடலை இருக்கும்ல, அதில் தான் வடை சுட போகிறேன். அன்றைக்கே பார்த்தீங்கன்னா கொண்டைக்கடலை வடை சொல்லலான்னு தான் ஊற வச்சுருந்தேன். ஆனால் அஃப்ரீன் அத்தாக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக அப்படியே போயிட்டோமா, சரி இன்றைக்கி சுற்றலான்னு சொல்லிட்டு ஊற வச்சுருந்தேன். கொஞ்சமாக தான் ஊற வச்சுருந்தேன், நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம்ல. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் வேக வச்ச கொண்டைக்கடலை கட்லெட் மாதிரி செஞ்சுருக்கேன், வடை மாதிரி செஞ்சது கிடையாது. இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ண போகிறேன். அதையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொரக்கரன்னு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். எப்படி சொல்கிறது, ரொம்ப கொரக்கரன்னும் இல்லாமல் ரொம்ப நைஸாக இல்லாமல் ஓரளவுக்கு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறலாம். அப்புறம் நான் இதுக்கு வந்துட்டு வெங்காயத்தாள் வாங்கிக்கிட்டேன். வெங்காயத்தாள் போட்டால் நல்லாயிருக்கும்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு வெங்காயத்தாளும் வாங்கியாச்சு. இப்போ இதெல்லாம் வந்துட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயத்தாள், ஒரு 2 வெங்காயம், பச்சை மிளகா, எப்போயும் நம்ம கடலப்பருப்பு வடைக்கு கட் பண்ணுவோம்ல அதே மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த வடை பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. நம்ம பருப்பு வடை செய்வோம்ல அதை விட சூப்பர் கிறிஸ்பியாக, டேஸ்ட்டும் பார்த்திங்கனாலே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் எல்லாமே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் குட்டீஸ் இருக்கிறனால பச்சை மிளகா மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கிடுவேன், அவ்வளோதான். இதில் வந்துட்டு வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பில்லை, ஒரே ஒரு குட்டியோடு ஒரு பச்சை மிளகா, அவ்வளோதான் போட்டு வச்சாச்சு. கொஞ்சமாக சோம்பு போட்டிருந்தேன், கொஞ்சம் உப்பு போட்டாச்சு. பூண்டு நான் போடலை, பூண்டு போடாமலே நல்லா தான் இருந்துச்சு. அவ்வளோதான். அதை நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இன்றைக்கி அஃப்ரீன் நம்ம நோன்பு வச்சுருக்கிறனால அவங்களுக்கு கடல் பாசி செஞ்சே ஆகணும். அதனால் வந்துட்டு இன்றைக்கி தேங்காய் பால் ஊற்றி செய்வோம்ல, அந்த கடல் பாசி தான் செய்ய போகிறேன். ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க கடல் பாசி வெந்ததுக்கப்புறமா வடிகட்டிடுங்க சிஸ்டர், அப்போ தான் வந்துட்டு நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி வந்துட்டு வடிகட்டி தான் செய்ய போகிறேன். ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு கடல் பாசியை ஊற வச்சாச்சு. வெறும் தண்ணியில் பார்த்திங்கன்னா கடல் பாசியை போட்டுட்டு அது கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் போன தடவை செஞ்சுருந்தேன்ல அதே மாதிரி தான் செஞ்சேன். டேஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. இங்கிட்டு பார்த்திங்கன்னா வடிகட்டுறதுக்காக இந்த கிண்ணம் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கரைஞ்சி வரட்டும் கடல் பாசி. அதுக்குள்ளே நான் தேங்காய் உடைச்சிட்டு வந்துட்டு அந்த தேங்காய் உடைக்கிற வேலையை மட்டும் எங்கள் அம்மா கிட்ட கொடுத்துருவேன். ஏன்னு வைங்களேன், அது எனக்கு அது என்ன சொல்கிறது, அது எனக்கு வந்துட்டு கஷ்டமாக இருக்குது. பிடிக்காதுன்னு இல்லை, கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அம்மா கிட்ட
கொடுத்துருவேன். அஃப்ரா குட்டி பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. வெயில் ஸ்டார்ட் ஆனதுனால அந்த மேடம்க்குன்னு ஒரு குட்டி ஃபேனு வச்சுட்டு அம்மா போட்டு விட்டுருந்தாங்க. மேடம் அழகாக தூங்கிட்டு இருந்தாங்க. நல்லா கரைஞ்சிருச்சு. வடிகட்டியும் ஊற்றிட்டேன். நானும் கடகடன்னு பேசிடலான்னு சொல்லிட்டு தான் பேசிகிட்டு இருக்கிறது. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டுக்கு மெட்ரோ வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. சரி அப்படியே கண்டினியூ பண்ணலான்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நடுவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சவுண்ட் கேட்கும். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா தேங்காய் பாலை வந்துட்டு நல்லா திக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அதோட ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நார்மலாக பாலில் செய்வோம்ல, அப்போ வந்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறது, வெண்ணிலா எசன்ஸ் இருக்கும்ல, அது ஊற்றி செய்யுங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம கடையில் சாப்பிடுவோம்ல, கடையில் எல்லாம் வைப்பாங்களே, பேர் தெரியலையே, என்னமோல சொல்லுவாங்க, பால் கடம்புன்னு சொல்லுவாங்கல்ல, அதோட டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிடும் போது செம்ம க்ரீமியாக சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு சக்கரை வந்துட்டு நல்லா கரைஞ்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம திக்காக எடுத்து வச்சுருக்கோம்ல, நான் ஒரு தேங்காயுமே அப்படியே போட்டுருவேன். அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த தேங்காயோட ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குட்டி குட்டியாக பவுலில் ஊற்றுறதா இருந்தாலும் ஊற்றி வைக்கலாம். இல்லைன்னா நான் இதே மாதிரி பிளேட்டில் ஊற்றிட்டு கட் பண்ணிக்கலாம். அது நம்ம இஷ்டம் தான். பிளேட்டில் ஊற்றி ஆனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சிட்டோன்னு வைங்களேன், நல்லா ஜில்லுன்னு இருக்கும். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா பாத்திரம் கழுவுற வேலை, அடுப்பு துடைக்கிற வேலை அப்படி இப்படியே கையோட கையாக செஞ்சு முடிச்சாச்சு. இங்கிட்டு பார்த்திங்கன்னா ஆறிட்டுருக்கு. இன்னும் சின்ன மேடம் தூங்கிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே நம்ம நமாஸ் படிச்சிடலான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு போயிட்டு வர்றதுக்குள்ளே மேடம் எந்திரிச்சிட்டாங்க. அவங்கள கொஞ்சம் நேரம் கையில் வச்சுட்டு விளையாண்டுட்டு இருந்தேன். அம்மா அதுக்குள்ளே நமாஸ் படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க படித்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம அஃப்ரா குட்டி அவங்ககிட்ட கொடுத்துட்டு நானும் தொழுது முடிச்சுட்டேன். மேடம் வந்துட்டு எந்திரிச்சாலே கிச்சனுக்கு வந்துடுவாங்க. நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு நோட் பண்ணுறதே வேலையாக வச்சுருப்பா. வடை சொல்கிறத வந்துட்டு அந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. என்ன பண்ணுற இப்போ நல்லா பேசுகிறாங்களா, அழகாக கேட்டுட்ருப்பா. என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நோம்பு திறக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சா, சரி வடையை சுற்றலான்னு சொல்லிட்டு வடையை வந்துட்டு தட்டி போட்டுட்டு இருந்தேன். நம்ம பருப்பு வடையை தட்டுவோம்ல, அதே மாதிரி தான் நான் கொஞ்சம் மெலிசாவே தட்டிக்கிட்டேன். ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நானே பயந்து செஞ்சேன். ஏன்னா எண்ணெயில் பிரிஞ்சிருச்சுன்னா ஃபுல்லாக வேஸ்ட் ஆயிரும்ல. ஆனால் அந்த மாதிரிலாம் ஆகலை. சூப்பராக வந்துருந்துச்சு. பார்க்க எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா, நல்லா கிறிஸ்பியாக செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்தி கூட தானே. இதிலே கருப்பு சுண்டலில் கூட ட்ரை பண்ணுறாங்க. உங்களுக்கு இன்னும் ஹெல்த்தியாக வேணும்னா நீங்கள் அப்படி கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சிஸ்டர், நம்மளோட சப்ஸ்கிரைபர், அவங்க என்ன சொல்கிறது, ரெகுலராக நம்ம வீடியோ பார்ப்பாங்க. அவங்க வாப்பம்மா வந்துட்டு மவுத் ஆகிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மத்தியானமே என்கிட்ட சொன்னாங்க. மத்தியானம் நான் கொஞ்சம் எடிட் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டேன். அவங்கக்கிட்ட ஒழுங்காகவும் பேச முடியல. ஷர்மி சிஸ்டர் தான் அவங்க பார்த்திங்கன்னா ரெகுலராக நம்ம சேனலில் பார்த்துட்டு இருப்பாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஹஸ்பண்டோட வாப்பம்மா மவுத் ஆகிட்டாங்க போல இருக்குது. எல்லோரும் அவங்களுக்காக துவா பண்ணிக்கோங்க. நானும் பார்த்திங்கன்னா அவங்களுக்காக துவா பண்ணிக்கிறேன். அது என்னமோ நமக்கு பிடிச்சவங்க நம்ம விட்டு போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். என்ன பண்ண முடியும், அது நேச்சர் தானே. நம்ம அல்லா கிட்ட துவா பண்ணுவோம். அவங்களுக்காக நம்மளால துவா மட்டும்தான் பண்ண முடியும்ல. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இன்ஷால்லா பார்த்திங்கன்னா அல்லா லேசாக்குவான். அவ்வளோதான். நம்ம கடல் பாசியும் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 2 லேயராக இருக்கும். நம்ம தேங்காய் பாலில் செய்யும்போது பார்த்திங்கன்னா 2 லேயராக இருக்கும். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியே நோம்பு திறந்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. அஃப்ரா குட்டி வந்துட்டு அவங்க அக்கா வந்துட்டு படிக்க போகிறேன்னு சொன்னாலா, அவளுக்கு வந்துட்டு புக்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டு செம்ம கோவம். ஒரே அழுதுட்டு இருந்தாங்க மேடம், குடுன்னு சொல்லிட்டு. நமக்கே பார்த்திங்கன்னா நோம்பு திறந்தோன்னு வர டயர்டை சொல்லவே முடியாது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா தான் இருப்போம். நோம்பு திறந்தோன்னு அப்படியே படப்படன்னு வர்றது என்ன, தலை சுற்றுறது என்ன, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக இருக்கும்ல. இவளுக்கு வேற போட்டு டார்ச்சர் பண்ணுவாளுங்க. அவள் அக்கா கொடுக்கலன்னு சொல்லிட்டு அவகிட்டயே பக்கத்தில் உட்காந்துட்டு கேட்டுட்டு இருந்தா. அவள் பார்த்து நீ என் புக்கை ஆல்ரெடி கிழிச்சு விட்டுட்டேன், நான் தரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அதோட என்கிட்ட வந்துட்டு அழுதுட்டு இருந்தா. எப்படி அழுகிறா பாருங்களேன். இப்படி கோவம் வந்துருச்சு மேடம்க்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்ன உடனே. அப்படியே படுத்துட்டு அழுதுட்டு இருந்தா நம்ம அஃப்ரா குட்டி. இந்த குட்டீஸை சமாளிக்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு வழியாயிரும். நம்ம நோம்பு தொடர்ந்து டயர்டாக இருப்போமே, அதை விட பார்த்திங்களா இவங்களை சமாளிக்கிறதே பெரிய பாடாக இருக்குது. எப்படி அழுகிறா பாருங்களேன் அவங்க அக்கா கொடுக்கலன்னு சொல்லிட்டு. ஒரு வழியாக அவங்க அக்காவை ஐஸ் பண்ணிவிட்டு என் கூட கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருந்தா. அந்த நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்ல, அதை பிடுங்கிட்டு மேடம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்படியே அவங்க இங்கே யாரும் எழுதி வச்சுருக்காங்க, என்கிட்ட போட்டு கொடுக்குறாள். அவங்க அக்கா எழுதி வச்சுருக்கலாம். அப்படின்னு எழுதி வச்சுருக்காமான்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா. அப்படியே அவங்க அக்கா கிட்டே போயிட்டு நைஸாக என்னமோ பண்ணி பாப்பா, அவளும் உப்பா கொடுப்பா எப்பயும் போல். அவளை ஐஸ் வச்சுட்டு உடனே அவள் கொடுத்துருவா. அவள் வந்துட்டு ஏமாந்து போயிடுவா. அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக. இவ தான் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் சுட்டி, நம்ம அஃப்ரா குட்டி தான். அவளோட அக்காவை ஈஸியாக ஏமாற்றி எல்லா திங்ஸையும் வாங்கிடுவா. இப்போ கூட பாருங்களேன் படிக்கான்னு சொல்லிட்டு இருக்கு. என்னம்மா சொல்கிற அக்காவை
படிக்கா சொல்லுமா. இப்படியோ பார்த்தீங்கன்னா அப்படி எப்படின்னு சமாளித்து ஒரு நோட்டையும் பெண்ணையும் வாங்கிட்டு மேடம் உட்காந்துட்டாங்க. அவளை மாதிரியே கால் நீட்டி உட்காந்துக்குருவா. அவள் என்னென்ன பண்ணுறாலும் அதே மாதிரியே டிட்டோ காப்பி பண்ணிக்கிட்டு இருப்பா. இவங்களுக்கு அழுகிறது என்ன, இவங்க தொடச்சி விடுறதுன்னு ஒரே பாச போராட்டமாக இருக்கும். இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைம் பொழுது போய்கிட்டு இருக்கு நோம்பு வரைக்குமே. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி பண்ணதே தான் பண்ணிக்கிட்டு இருப்பேனே. அதனால தான் அவ்வளோவா நான் வீடியோ எடுக்கிறது இல்லை. எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா அதே தான் வரும் பாருங்களேன். மோஸ்ட்லி நம்ம வீடியோவில் என்ன வடை சுடுறது, ஜூஸ் போடுறது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரே மாதிரி தான் இருக்குமா. அதனால தான் வந்துட்டு வீடியோ எடுக்க கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். நம்ம போட்டதே போடுறோமே, யாராவது திட்டிடுவாங்களோன்னு வேற ஒரு மாதிரி இருக்கும். என்ன பண்ணுறது, நம்ம வீட்டில் அதான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேறு இவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். நம்ம குட்டீஸோட கொஞ்சம் நேரம் என்ன சொல்கிறது, படிக்க வைக்கிறது, நோன்பு திறந்து முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் மேலே வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுப்பேன்னா, எடுத்துகிட்டு நம்ம அப்படி நம்ம படிக்க வைப்பேன். அப்படியே வந்துட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன் சகருக்கு. பாப்பாவும் வந்துட்டு சாப்பாடு கொடுத்து 2 பேரையும் தூங்க வச்சாச்சு. ஏன்னா நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல, அதனால தான். சகருக்கு பார்த்தீங்கன்னா அம்மா வந்துட்டு தகஜ தொழுக போவாங்களா, தராவியா தொழுதுட்டு அப்போ வந்துட்டு பள்ளியில் சாப்பாடு கொடுப்பாங்க. இந்த 10 days பார்த்தீங்கன்னா பள்ளியில் சாப்பாடு கொடுப்பாங்களா. இங்கிட்டு நான் பேசிகிட்டு இருக்கேன், அவங்க அக்கா வாங்கிட்டு படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மேடம் என்னமா சொல்லிட்டு இருக்க? அப்ஷா என்ன சொல்கிறீங்க சொல்லுங்க, அக்காவை படிக்க சொல்லுங்க. ஒழுங்கா படிங்க சொல்லுங்க. படிங்க அஃபீனக்கா, படிங்க சொல்லுங்க. அஃபீனக்கா படிங்க. இது பார்த்தீங்கன்னா சகரில் எடுத்த வீடியோ தான். சகரில் வந்துட்டு நம்ம வீட்லேயும் தேங்காய் சோறு, தால்ச்சா, பீஃபு அதெல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்போயே பார்த்தீங்கன்னா நான் பாத்திரத்தை கழுவி வச்சுருவேன். ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பணும்ல, கொஞ்சம் ஈஸியாக இருக்குமா, அதனால தான். கொஞ்சம் சாப்பாடும் இருந்துச்சு. சகர் டைமில் எப்பயும் போலதான் கொஞ்சமாக தான் சாப்பிட முடியும்ல, அதனால் கொஞ்சம் சாப்பாடும் இருந்துச்சு. அம்மா வேறு அவங்க சாப்பிட மாட்டாங்க, நெய் சோறுலாம் சாப்பிட மாட்டாங்களா, அதனால் எங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதையும் சாப்பிட்டு முடிச்சனால சாப்பாடு கொஞ்சம் அதிகமாக மிச்சம் இருந்துச்சு. அதை அப்படியே சூடு பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி பாயசம் கொடுத்துருந்தாங்களா பள்ளியில். அது பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரெட்டு, அஃபீனம்மாவோட ஃபேவரெட்டு கூட. அஃபீனம்மாவும் அப்புறம் குட்டியும் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான்.